நியூஸ் 24 நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பவித்ரா சிவகுமார். நெல்லையப்பர் கோவில்ல நடைபெற்ற சமபந்தி நிகழ்வுல நரிக்குறவர் சமூகத்தை சேர்ந்த சிறுவர் சிறுமிகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதா வெளியான செய்தியை கேட்டு இதுதான் திமுகவின் சமூக நீதியா அப்படின்னு தமிழக மக்கள் கொந்தளிச்சிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுல ஆண்டுதோறும் பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி மறைந்த முன்னாள் முதலமைச்சர் அண்ணாவுடைய நினைவு நாளை முன்னிட்டு இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய கோவில்கள்ல சமபந்தி விழா நடத்தப்பட்டு இருக்கு. இந்த விழாவின் போது கோவில்ல மதியம் அன்னதானம் வழங்கப்படுறதும் வழக்கமா இருக்கு. அந்தந்த மாவட்டங்கள்ல அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் அல்லது நாடாளுமன்ற உறுப்பினர்கள்னு முக்கிய பிரமுகர்கள் கலந்துகிட்டு இந்த சமபந்தி விருந்தை தொடங்கி வைக்கிறது வழக்கம். அந்த வகையில அண்ணா நினைவு நாளை முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதுமே நேற்றைய தினம் சமபந்தி விருந்து நடைபெற்றுச்சு. திருநெல்வேலி டவுன்ல அமைந்திருக்க புகழ்பெற்ற நெல்லையப்பர் கோவில்லையும் இந்த விழா நடைபெற்றுச்சு. இதுல தமிழ்நாடு சட்டப்பேரவை சபாநாயகர் அப்பாவு சிறப்பு விருந்தினரா கலந்துகிட்டு சமபந்தி விருந்து விழாவை தொடங்கி வச்சாரு. பின்னர் சமபந்தி விருந்தின் நோக்கத்தை வெளிப்படுத்துற வகையில அவரு ஏழை எளிய மக்களோட ஒன்றாக அமர்ந்து உணவருந்தினாரு. சபாநாயகர் கோவிலுக்குள்ள உணவருந்தி கொண்டிருந்த போது அங்கு வந்த நரிக்குறவ சமூகத்தை சேர்ந்த 4 சிறுவர் சிறுமிகளுக்கு சமபந்தி விருந்துல பங்கேற்க அனுமதி மறுக்கப்பட்டதா ஒரு தகவல் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. அதாவது சுத்தமல்லியை சேர்ந்த அந்த சிறுவர் சிறுமிகள் கோவிலுக்கு அன்னதானம் நடைபெறுவதை அறிந்து பசியோடு சாப்பிட போயிருக்காங்க. அப்போ கோவில் ஊழியர்கள் அவங்கள உள்ள விட மறுத்ததா தெரியுது. இது குறித்து சிறுவர்கள் பேசும் வீடியோவுல நாங்க கோவிலுக்கு சாப்பிட போனோம், ஆனா எங்களை உள்ள விடல, உள்ள வந்தீங்கன்னா கடிச்சிரும் அப்படின்னு சொன்னாங்க. டேவிட் அண்ணா தான் அப்புறமா எங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தாருன்னு அப்பாவித்தனத்தோட அந்த சிறுவர் சிறுமிகள் சொல்றாங்க. சாப்பிட விடாங்க சொன்னீங்க, அப்படியே எங்களுக்கு சாப்பிடவே விட எங்க கடிச்சு போயிட்டாங்க. நீங்க கோயில் உள்ள போகும்போது என்ன சொன்னாங்க? சாப்பிட போனோமா, அப்போ நீங்க வர வேண்டாம், கடிச்சே போட்டுருவோம் அப்படி சொன்னீங்க. கோயில் உள்ளே விடலையா? அப்புறம் உங்களை யாரு உள்ள கூட்டு போனது சாப்பிடறதுக்கு? சாப்பிட உள்ள கூட்டு போனாங்களா? சாப்பாடு கிடைச்சதா? அதாவது கோவில் வாசல்ல சிறுவர்கள் பசியோட நின்றதை பார்த்து சமூக ஆர்வலர் டேவிட் என்பவர் தான் உடனடியா எதிரில இருந்த ஒரு பிரபல தனியார் ஹோட்டலுக்கு அந்த குழந்தைங்களை அழைச்சிட்டு போய் ஒரு சுவையான உணவை வாங்கி கொடுத்திருக்காரு. சமபந்தி விருந்து அப்படின்னு சொன்னாலே ஏற்ற தாழ்வு இல்லாமல் அனைத்து தரப்பு மக்களுக்கும் சமுதாயத்துல ஒன்றுதான் அப்படின்றத வலியுறுத்துற வகையில ஒரு நடக்கக்கூடிய நிகழ்வு தான். இது போன்ற சமபந்தி விருந்துல ஏற்ற தாழ்வுடன் சிறுவர் சிறுமிகளை கோவில் ஊழியர்கள் புறக்கணிச்சதா வெளியான தகவல் சமூக ஆர்வலர்கள் மத்தியில ஒரு கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. இந்த நிலையில இந்த விவகாரம் குறித்து நெல்லையப்பர் கோவில் நிர்வாகமும் விளக்கம் அளிச்சிருக்காங்க. இது குறித்து கோவில் நிர்வாகம் வெளியிட்டிருக்க செய்தி குறிப்புல அருள்மிகு நெல்லையப்பர் அருள் தரும் காந்திமதி அம்மன் திருக்கோவில்ல 3ஆம் தேதி அன்னைக்கு பேரறிஞர் அண்ணா நினைவு தினத்தன்று அங்கு நடந்த சமபந்தி விருந்துல சட்டப்பேரவை தலைவர் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் கலந்துகிட்டாங்க. இந்த நிகழ்வு டேவிட் ராஜா என்பவர் முகநூல் பக்கத்துல கோவில் சமபந்தி விருந்துல பேட்டை பகுதியை சேர்ந்த சிறுவர் சிறுமிகள் புறக்கணிக்கப்பட்டனர் அப்படின்னு தவறான வதந்திகளை பரப்பிட்டு இருக்காரு. சமபந்தி விருந்து அப்படின்றது பொதுவானது, இதுல யாரும் புறக்கணிக்கப்படல. அங்கு வந்திருந்த 792 பயனாளிகளும் உணவு அருந்திட்டு தான் அங்கிருந்து போயிருக்காங்க. தனிநபர் ஒருத்தர் பெயர் வாங்குறதுக்காக திருக்கோவில் நிர்வாகம் தொடர்பான தவறான ஒரு செய்திகளை பதிவிட்டிருக்காரு. அவர் முகநூல்ல உண்மைக்கு புறம்பாக பதிவிட்ட கருத்துக்கள் அனைத்துமே திருக்கோவில் நிர்வாகம் சார்பில் மறுக்கப்படுதுன்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. கோவில் நிர்வாகமே 792 பேருக்கு உணவு வழங்கப்பட்டுள்ளதா சொன்ன நிலையில அப்பகுதியோட மாநகராட்சி மேயரோ என்ன சொல்றாருன்னா, சுமார் 900 பேருக்கு உணவு வழங்கப்பட்டதாகவும் இது போன்ற பாகுபாடு அங்க எதுவுமே நடக்கல அப்படின்னு சொல்றாரு. இதுல யார் சொல்றதுதான் உண்மை? திமுகவின் சமத்துவ கொள்கை எல்லாம் வெறும் வார்த்தை ஜாலம் தானான்னு தமிழக மக்கள் தான் அப்பாவியா புலம்பிக்கிட்டே இருக்காங்க. இதே போன்ற மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பவித்ரா சிவகுமார்.